நல்லதே பேசுவோம். நான் உங்கள் சஞ்சய். இன்றைக்கி தலைப்பு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. சரி, நம்ம அதை பற்றி பேசலாம். எலெக்ஷன்னொன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? யார் போட்டு போடுவோம்? அதான் ஃபஸ்ட்டு நம்ம யோசிப்போம். உண்மையிலே யோசிப்போமா? நம்ம எதாவது சிந்திக்கிறோமா? யார் போட்டு போடலான்னு? இல்லை. இப்போ யார் இருக்கா கரெக்டில் அவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவோம். இல்லை, யார் புது தலைவர்கள் வருவாங்கன்னா அவங்க ஓட்டு போடுவோம். அப்படியும் இல்லையா நோட்டா போடுவோம். இது 3 தவிர வேறு ஏதாவது நம்ம போடுறோமா? நிச்சயமாக இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, சுயேட்சையாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கோமா? இல்லை. அவங்க யாருன்னு தெரியுமா? இல்லை. எதுக்காக அவங்க நிற்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க நினச்சா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கலாம். ஏன் அவங்க சுயேட்சையாக நிற்கணும்? காரணம் என்ன? ஏதாவது நம்மளும் பண்ணணும், தமிழகத்துக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், மக்களுக்கு எதாவது பண்ணணும், ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் தான் எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க. இல்லைன்னா அவங்க வேலை ஒன்று நிற்கும். சரி, என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேட்பாளர் நிற்கிறாங்கல்ல, அவங்களாம் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்த வேட்பாளர்கள் எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படி முதல்ல ஒரு லிஸ்ட்டு எடுங்க. மொத்தமாக எடுத்து ஃபஸ்ட்டு யோசிங்க, யாருக்கு போடலாம். எதுக்கோ தேவையில்லாமல் நம்ம யோசிக்கிறோம். இது ஒரு 5 வருஷத்துக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம்ல, தாராளமாக யோசிக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஓட்டு போடுறது நாளைக்கு அவங்க தான் நிற்பாங்க 5 வருஷத்துக்கு. இந்த 5 வருஷத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும். நம்ம ஒரு படத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு விரல் புரட்சியே இருக்குதா எழுச்சியே அப்படின்னு நம்ம பாட்டெலாம் பாடுவோம். ஆனால் நம்ம பண்ணுறதே தான் திருப்பி பண்ணுவோம். யாருக்கு? அந்த வேட்பாளர் கூட படத்தில் ஒரு மாதிரி நடிச்சிட்டு இங்கே வேறு மாதிரி பண்ணலாம். அது நடக்க தான் போது பாருங்கள். சரி, ஓட்டு பார்த்து போடுங்க, போட்டு போடுங்க. நன்றி. என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.